பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் புறம்பே துரத்தத் தொடங்கி. இந்த வசனமே ஒரு குதர்க்கமா இருக்குன்ற மாதிரி எல்லாரும் யோசிப்பீங்க. என்னடா இது, ஆண்டவர் தேவாலயத்தில் இருக்கிறவங்கள துரத்துறாரா அப்படின்னு. ஏன் துரத்துறார்? எதனால அங்க துரத்துறார்? தேவ ஆலயத்துல ஆண்டவர் பிரவேசித்து, இப்ப தேவ ஆலயம் அது. ஆனா அது தேவ ஆலயமா இல்ல, மனிதனுடைய ஒரு சாதாரண ஒரு அங்காடியை போல மாறிட்டு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சந்தைக்கடை போல, ஒரு மார்க்கெட்டை போல. அதனால தான் ஆண்டவர் துரத்துறாரு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்க வாங்குறதும் விற்கிறதும் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. எங்க செஞ்சிட்டு இருக்காங்க? தேவ ஆலயத்துக்குள்ள இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இத பார்த்த இயேசு கிறிஸ்துவுக்கு அதை பொறுக்க முடியல. அவர் கோபம் உண்டவராகி என்ன பண்றாரு? அவங்கள அங்கேருந்து துரத்துறார். ஏன்னா தேவனுடைய ஆலயம் அவ்வளவு புனிதமான ஒரு ஆலயம். அதை நம்ம அந்த அளவுக்கு கனத்துடனும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் நம்ம அந்த இடத்துல போய் ஆண்டவரை தொழுது கொள்ளணும். ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஆலயத்தை சந்தக்கடைகளாய் மாற்றி கொண்டிருக்கிறோம், மார்க்கெட்டை போல மாற்றி கொண்டிருக்கிறோம். அது ஒரு அமைதலான இடம், புனிதமான இடம். மோசேட்ட ஆண்டவர் சொல்கிற மாதிரி, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற செருப்பை கலற்றி போடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆலயத்தை நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சந்த கடைகளாய் மாற்றி கொண்டிருக்கிறோம், பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறோம், விற்கிறதும் வாங்குகிறதுமாய் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆலயத்திற்குரிய ஊழியங்களில் நாம் அப்படி செயல்பட்டுருக்கிறோம். கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் அப்படி செயல்பட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை விற்கிறதுமாய் வாங்குகிறதுமாய் இருக்கிறார்கள். இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். இது ஆண்டவருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிற காரியம். ஆண்டவர் இப்போ சாட்டையை எடுக்க தயாராக தான் இருக்கிறார். அவர் கிருபையுடன் இருக்கிறதுனால அவரும் பொறுமை காத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான். ஆனால் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இன்னைக்கு. ஆலயங்களுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையை விற்கிறதும் வாங்குகிறதுலையும் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஊழியத்தை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஊழியம் செய்யாமல் காசுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இன்னைக்கு பெருகிட்டாங்க. ஆண்டவருக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து தன் ஜீவனையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஊழியம் செய்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஊழியர்கள் மத்தியில் ஒரு சில இப்படிப்பட்ட ஊழியர்களும் இருக்கிறாங்க. காசுக்காக ஊழியம் செய்கிறவர்கள். இது என்னமோ ஜாப் மாதிரியும், இந்த ஜாப் பண்ணால் எவ்வளோ நமக்கு சேல்ரி கிடைக்குங்கிற மாதிரியும் ஊழியம் செய்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை விற்று கொண்டு இருக்கிறீங்க. அவருடைய மானத்தை விற்று கொண்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு சிலுவையில் அவருடைய மானத்தை அவங்க யூதர்கள் வெளிப்படுத்தலை, அது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அவருடைய மானத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. பலரிடத்துல வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. கிறிஸ்தவர்கள்னா ஒரு பெயர் இருந்தது, ஒரு அங்கீகாரம் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. கிறிஸ்தவர்களாலே வெறுக்கிற கூட்டம் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கு. என்ன காரணம்? இயேசுனுடைய பிரதிபலிப்பு அங்கே இல்லை. எல்லாம் விற்கிறத கூட்டமாய் மாறிவிட்டது.
வாங்குகிற கூட்டமாய் மாறிவிட்டது. எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி, இத செய்யலன்னா ஆண்டவர் தண்டிச்சிருவாரு. அத செய்யலன்னா ஆண்டவர் தண்டிச்சிருவாரு. இவ்வளவு தான் காணிக்கை குடுக்கணும், அவ்வளவு தான் காணிக்கை குடுக்கணும். எந்த வேதத்துல எழுதி இருக்குது? எங்கேயாவது எழுதி குடுத்திருக்கிறாரா ஆண்டவரு? இவ்வளவுதான் காணிக்கை குடுக்கணும், அவ்வளவுதான் காணிக்கை குடுக்கணும்னு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல தசம பாகம் குடுக்க சொன்னார். புதிய ஏற்பாட்டின் காலத்துல எந்த அளவுகோலும் கிடையாது. அவங்களால இயன்றதை எவ்வளோ குடுக்கலாமோ குடுக்கலாம். இல்ல ஏழை விதவைய போல 2 காச கூட போட்டுட்டு போலாம். ஆனா நம்பிக்கை காணிக்கை மீது இருக்கக்கூடாது. தேவன் மீது இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கணும். அப்படி இருக்கிற ஊழியர்கள் இன்னைக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள இன்னைக்கு ஆண்டவர் சாட்சியாய் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். அவர் அவங்களுடைய ஊழியத்தை இன்னும் மென்மேலும், மென்மேலும் உயர்த்தி, உயர்த்தி இன்னும் அவர்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார், நடத்திக் கொண்டிருக்கிறார். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சிலரால இன்னைக்கு அநேகர் பின்மாற்றம் அடைகிறது மாத்திரம் இல்ல, இயேசுவின் மீது ஒரு தவறான ஒரு நோக்கத்தோட வாழ்ந்து இருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த ஆலயத்துக்கு போனாலே அதுக்கான பணத்த குடு, இதுக்கு பணத்த குடு. ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி பணத்த புடுங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். வெளியில லஞ்சம் வாங்குறவனும், ஊழல் பண்றவனுக்கும், அவன் வாங்குறதும், நீங்க வாங்குறதும் எந்த விதத்துல சரியா இருக்கும்? எப்படி சரியா இருக்கும்? சரியா தான் இருக்கும். ஏன்னா, அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்ல. அதத்தான் ஆண்டவர் சொல்றாரு. விக்கிறவங்க, வாங்குறவங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துல அதிகமாய் பெருகிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பட்சபாதம். இவன் என்னுடைய ஆளு, இவன் என் கட்சி, இவன் உன் கட்சி. இதெல்லாம் உலகத்தார் செய்றது. ஆலயத்துக்குள்ள ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க ஆலயத்துக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சாட்டைய எடுத்து அடிச்சு வெளியில துரத்துறார். அதேபோல ஆடு மாடுகள உள்ள விட்டாச்சு. என்ன ஆடு மாடுகள்? விலங்குகள போல. விலங்குகளுக்கு தான் ஒரு நியமனம் கிடையாது. ஒரு பொறுப்பு கிடையாது. ஒரு அக்கறை கிடையாது. அது நெனச்ச நேரம் என்ன வேணா செஞ்சுட்டு போகும். ஏன்னா, அது ஐந்தறிவு ஜீவன். ஆனா, மனிதர்களாகிய நம்மள அப்படி படைக்கலையே ஆண்டவரு. எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் மேலாக நம்மளை படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனா, நாம இன்னைக்கு விலங்குகள போல தான் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துல அமைதியுடன் செயல்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தை வெளிப்படும்போது, அவருடைய வார்த்தையை கேட்க நாம தயாராக இருக்கிறோமா? எந்த விதத்திலயும் தயாராக இல்ல. விலங்குகளப் போல அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வார்த்தையை கேட்கிறதற்கு நேரம் இல்ல. செவி கொடுக்க நேரம் இல்ல. அங்க இங்க அலைந்து திரிய தான் நேரம் சரியா இருக்குது. இப்படிதான் இன்னைக்கு ஆலயங்கள் போயிட்டு இருக்கு. இப்படி பல விஷயங்கள் ஆலயத்துல வேதத்துக்கு புறம்பானது, இயேசு கிறிஸ்துவுக்கு புறம்பான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தவறான உபதேசங்கள், அதனால மக்கள வஞ்சிக்கிற காரியங்கள், தீர்க்க தரிசனங்க பேர்ல மனதுக்கு தோன்றுனதை பேசி மக்களை வஞ்சிக்கிறது. இப்பல விஷயங்கள், இப்படிப்பட்ட கொடுமைகள், சீரழிவுகள் ஆலயத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இதுவும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. தேவன் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த பயம் நம்மிடத்துல இருக்குதா? ஏன்னா அவர் கிருபை உள்ளவர். அவர் தண்டிக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. அவனுடைய பலனுடனே கூட நான் வருகிறேன். எல்லாரோட பலனோட நான் வர்றேன். அவனுக்கு தக்கதானதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதே வேதத்துல தான் எழுதி கொடுத்துருக்காரு. அதை நாம மறந்துடக்கூடாது. அதை மறந்துட்டு நாம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆலயத்தை ஒரு சந்தக்கடை மாதிரி மாற்றி இன்னும் மேலும் மேலும் தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடாது. ஒரு விதத்தில் ஆண்டவர் சாட்டையை எடுத்திருக்கிறாரு தான். எப்படி எடுத்திருக்கிறாருன்னா, இன்னைக்கு பிஜேபி மூலியமா எடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் தான் நியமித்திருக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கும்பலை எழுப்பி இன்னைக்கு ஆண்டவர் தான் இன்னைக்கு அந்த சாட்டையை எடுத்திருக்கிறார். ஆனா இதை உணராத அநேக கிறிஸ்தவர்கள்
இன்னும் விற்கிறதும் வாங்குறதும், ஆடு மாடுகளை கொண்டு வந்து உள்ளே விடுகிறதும், சந்தை கடைகளைப் போல ஆலயத்தை நடத்துகிறதுமாய் தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சாட்டையை எடுத்தார். கொரோனாங்கிற சாட்டை ஆலயங்கள் அனைத்தையும் மூடி போட்டார். அப்புறம் அவர் தான் திறந்து விட்டார். ஏன்னா எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய ஜெபம், கண்ணீர், அப்பா ஆலயத்தை திறந்து கொடுங்கப்பா, நாங்கள் உங்களை ஆராதிக்கணும், உங்களை தொழுது கொள்ளணும்னு கண்ணீர் விட்டதினால எவ்வளோ பேர் கண்ணீர் விட்டாங்க. அதனால திறந்தார். ஆனால் திருப்பி 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 இதே வேலையை நாம் செய்துட்டு இருந்தோம்னா சாட்டைய மொத்தமாக நம்ம எதிர்ப்பு கும்பல்கிட்ட கொடுத்துருவாரு. அப்புறம் என்ன நடக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், தயவு செய்து நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் சரி, வாங்கிறதா இருந்தாலும் சரி, என்ன அட்டூழியம் பண்ணாலும் அந்த ஆலயத்துக்கு வெளியே பண்ணுங்க. ஆலயத்துக்குள்ளே வந்து பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய தீமையை உங்களுக்கு கொண்டு வரும். அப்படி செய்கிறவர்களுக்கு மிகப்பெரிய தீமையை கொண்டு வரும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், இன்றைக்கி நாம் பண்ணிகிட்ருக்கோம், நாம் தான் எல்லாம், நாம் அந்த பொறுப்பில் இருக்கோம், நாம் இந்த பொறுப்பில் இருக்கோம், நாம் நினச்சது தான், நாம் வச்சது தான் அப்படின்னு. ஆண்டவர் நினச்சா சவுலை தூக்கிட்டு தாவீதை கொண்டு வர முடியும். அதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற விஷயமும் அதுதான். என்னுடைய ஆலயம் பரிசுத்தமான ஆலயம், பரிசுத்தமான இடம். அதில் அசுத்தத்துக்கு இடம் இல்லை. அதில் இப்படிப்பட்ட சீரழிவுகளுக்கு இடமில்லை. உங்களுடைய இஷ்டத்துக்கு நடத்துகிறதற்கு அது ஒன்றும் சந்த கடைகள் இல்லை. அது என்னுடைய ஆலயம், நான் வீற்றிருக்கும் ஆலயம் அப்படின்னு இன்னைக்கு யார் யார் இப்படி துணிகரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு எச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நாம் சரியானபடி கேட்டு மனம் திரும்பினால் பிழைப்போம். மனம் திரும்பாவிட்டால் அதற்கான பலனை பெறுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.